வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்கள்ல இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தை கால்வெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஜோதிட ரீதியாக ஒரு நட்சத்திரத்தை வந்து 4 பாகங்களாக பிரிக்கப்பாங்க. அந்த பாகங்களை வந்து பாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 4 பாதங்கள் கொண்டது. அப்போ ராசி நிலைகளை பிரிக்கும் பொழுது சில நட்சத்திரங்கள் மட்டும் 2 ராசிக்குள்ளேயும் வந்துடும். அப்படிதான் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது முதல் 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் கடைசி 4வது பாதம் அப்படிங்கிறது கடக ராசியிலும் வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டதுனா விட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து அபசவனம் ஆகாது, நெகட்டிவான விஷயம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாமே ஜென்ரலாக ஒரு சில ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டது தான். இதனால் அந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதையில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. மிதுன ராசி ஆகட்டும், கடகராசியில் வரக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரம் ஆகட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் அமைப்புப்படி என்னென்ன காலகட்டங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் எல்லா விஷயங்களுமே வந்துட்டு போகும். பட் ராசி நிலைகளின்படி சில குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதுலேயும் மிதுனம் கடகம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதையை பற்றி தான் பார்க்குறோம். ஜெனரலாகவே இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது ஒரு இயல்பு நிலை நட்சத்திரமாக கருதப்படும். அதாவது வாழ்க்கையின் நடுநிலைத்தன்மையோடு வாழக்கூடிய திறன் பெற்றது. சராசரியான வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதனுடைய போக்கில் வாழ்க்கையை வாழக்கூடியது. மற்றபடி தனிப்பட்ட நிலைகள் எந்த ஒரு விஷயங்களும் இது யோசிக்காது. இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியது, உதவும் குணம் கொண்டதாக இருக்கும், கடமை கண் போன்றதுன்னு வாழக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்களையுமே ஒரு கட்டமைப்போடு செயல்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிராக்டிக்கலான நட்சத்திரமும் கூட. சும்மா இந்த குருட்டாம்போக்குள்ள ஏதாவது ஒன்று செய்யறதோ அல்லது அதீதமான எதிர்பார்ப்புகளோடு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறதோ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களையுமே அது செயல்படுத்திட்டு வரும். ஸோ ரொம்பவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கும், நியாயமான முறையில் தான் அது செயல்படும், உண்மையாக இருக்கும், கடமையை கரெக்டாக செஞ்சிடும். உதவ முடியலினாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உபத்திரம் இல்லாமல் இருந்தாலே போதுங்கிற பாலிசியோடு வாழக்கூடியது இந்த புனர்பூச நட்சத்திரம். ரொம்பவுமே ஒரு இயல்பான சுவாரஸ்யமான நட்சத்திரம் இந்த புனர்பூசம். நிம்மதி, அமைதி போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். சென்டிமெண்டெல்லாம் இதுகிட்ட ஒத்து வராது, ஆனால் ஒற்றுமைக்காக பாடுபடும். உறவுகளின் அதன் எல்லைக்குள்ள தங்களுடைய ஆசாபாசங்களை செயல்படுத்திக்கும். ஸோ ரொம்ப அதீதமான சென்டிமெண்டெல்லாம் இதுகிட்ட செட் ஆகாது. அதுக்காக யார் கூடயுமே ஒட்டாது அப்படிங்கிற இதுவும் கிடையாது. அந்தந்த நிலைகளுக்கு என்ன லெவலில் இருக்கணுமோ அந்த விஷயங்களோடு அது இருந்து வந்துடும். அப்படிதான் இது உறவு முறைகளையும் மெயின்டைன் பண்ணும். எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். சும்மா எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எதுவுமே ஒரு காரண காரியங்களோடு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது செயல்பட்டு வரும். சும்மா வேண்டா வெறுப்பாகவோ இல்லை வெற்றியாகவோ எந்த ஒரு விஷயத்திலும் இது ஈடுபாடு கொள்ளாது. ஆன்மீகம், அறிவியல், தர்க்கம் போன்ற விஷயங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கும். பெரும்பாலும் நல்ல தர்க்கவாதிகளாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை கற்று தெரிந்தவர்களாக இருப்பாங்க. பண்டிதர்களை போல வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜெனரலாகவே இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கல்வி அறிவு, ஞானம் போன்ற விஷயங்கள் இருக்கும். அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அதற்கு ஏற்ற படிப்புகளை இவங்க முழுமையாக பெற்றிருப்பாங்க. அதனாலேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை படித்த மேதைகளாகவும் பார்க்கலாம், படிக்காத மேதைகளாகவும் பார்க்கலாம். நல்ல கல்வி அறிவு, ஞானம் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும். அதனாலேயே இவங்களுக்கு இந்த தர்க்கத்திறன் அப்படிங்கிறதும் இயல்பாகவே ஏற்படும். ஏன்னா 4 விஷயம் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட சும்மா மேலோக்கா அடிச்சு விட முடியாது இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால பாயிண்டாக பேசி வாயடிச்சிருவாங்க. அதனால் ஒரு நல்ல ஞானம், தர்க்கத்திறனும் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் கற்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும். எதையாவது ஒன்று ஆராய்ந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எல்லா வயதுகள்லையுமே ஏதாவது ஒரு விஷயங்களை தேடி போய் இவங்க தெரிந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதாவது எப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துங்க, அது இந்த நட்சத்திரம் எப்பவுமே செய்து கொண்டே இருக்கும். பாரம்பரிய விஷயங்கள், பரம்பரை பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக இருக்கும். ஒழுக்கமுடைய நட்சத்திரமாக இது இருக்கும். அதாவது இங்க ஒழுக்கம் சொல்றதுனால தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒழுக்கம்ங்கிறது நிலையான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்தா அந்தந்த காலநிலைகளுக்கு அந்த ஒழுக்கம் சொல்லக்கூடிய நிலைகளை முழுமையாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது இருக்கும். அதாவது ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த நட்சத்திரத்துக்கு முழுமையாக பொருந்தும். சுருக்கமாக சொல்லணும்னா அப்போதைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டை இது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அதே போல எல்லார்கிட்டையுமே ஒரு இணக்கமாக பழகக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல ஒரு காரியத்திறன் மிகுந்ததாக இருக்கும். எப்பவுமே தனக்குண்டான வேலைகளை முடிந்த அளவுக்கு அது சரியா செய்யணும் அப்படிங்கிற மனதோடு அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே போல
எதையாவது சாதிக்கணுங்கிற உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கும். சமயோகித புத்தி உள்ள ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கும். விடாமுயற்சி உடைய ஒரு நட்சத்திரம். ஒரு காரியத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் அயராது பாடுபட்டுக்கிட்டே இருக்கும். பல திட்டங்களை வைத்து செயல்படக்கூடியதும் நட்சத்திரம் கெட்டிக்காரத்தோடு செயல்படக்கூடியது தான். ஆச்சார அனுஷ்டானங்களை மிகவும் பின்பற்றக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கும். ரொட்டீன் ஒர்க்கில் ரொம்பவுமே கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட மேலோட்டமாக பார்க்க ஒரு டைம் டேபிள் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பட் அதில் குற்றம் குறை சொல்றதுக்கு எதுவும் முடிஞ்ச அளவுக்கு அது நல்ல விதமாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வரும். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகளும் இது செய்துட்டு வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பற்று கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கும். பொதுவாக இந்த காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி பொருள் மற்றும் பொருளாதார ரீதியான எல்லா விஷயங்கள்லையுமே ஆர்வம் கொண்டதாகவே இருக்கும். ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான நட்சத்திரமாக இருக்கும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு தான் இது இருக்கும். நெகட்டிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வருதில்லை. இயற்கை விரும்பியாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, விதி நம்பிக்கை போன்ற விஷயங்கள்லாம் இதுக்கு இயற்கையாகவே இருக்கும். பெரியோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும். தன்னுடைய குருமார்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே பழிக்காது, பரிகாரம் செய்யாது. எல்லாத்தையும் எல்லா நேரங்களும் சமநிலையாகவே இது பார்க்கும். உடன்பிறப்புகள் மேல பற்றுப்பாசம் வைக்கும். குழந்தை பிரியமுள்ள ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த நட்சத்திரத்தினுடைய குணத்தை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு சராசரியான நல்ல மனிதன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவாங்களோ, எப்படியெல்லாம் தன்னுடைய குண நலன்களை பேற்றி பேணுவாங்களோ, அப்படியெல்லாம் இந்த நட்சத்திரமானது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு சாத்வீகமான நட்சத்திரம், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நட்சத்திரம்னே சொல்லலாம். ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குணத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குற்றம் குறையும் கிடையாது. எல்லா வகையிலுமே எப்படி பார்த்தாலும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதில் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளை மட்டும்தான் இது எடுத்து செல்லும். ஸோ இந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்வீகமான நிலைகளில் தான் இருக்கும். படிப்படியான வாழ்க்கை முன்னேற்றங்களை இது பார்த்துக்கிட்டு வரும். ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இது ரொம்பவுமே பொறுப்போடு செயல்பட ஆரம்பிக்கும். இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள்னா என்ன, நல்லது கெட்டதுன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு சரியான பாதையில் எடுத்து செல்வதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெருசாக குற்றம் குறித்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கிரகதோஷங்களின் அடிப்படையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உண்டு. அதனால தான் இதுக்கு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை நிலையை பெற்று ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். யதார்த்த நிலைகளில் எப்படி எல்லாருக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொண்ட வாழ்க்கையை கொடுக்குதோ அதே மாதிரி இதுவும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு சீரான வாழ்க்கை நிலையை படிப்படியான முன்னேற்றங்களோடு இது இருந்துட்டு வரும். ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் என்னன்னா அடிக்கடி தன்னைத்தானே இது நொந்து கொள்ளும். தானே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளும். தன்னால தான் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னைத்தானே அது நொந்து கொள்ள செய்யும். இந்த ஒரு சின்ன வேறுபாடுகள் ஜாதக ரீதியாகவும் ஏற்படும். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு முதல் 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்கள்ல நல்ல அறிவுத்திறன் உங்களுக்கு மேலோங்கும். கற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. குடும்ப விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் பிரியம் உள்ளவங்களாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. சில குழந்தைகள் எல்லாம் பார்க்கலாம், ரொம்பவுமே அமைதியா, பவ்யமா, சாந்தமா, சமத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய அந்த குழந்தை பருவ வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். அந்த ஒரு வயதிலேயே எல்லா விஷயங்களுமே பொறுப்போடும் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய குணமும் தைரியமும் நம்பிக்கை உடையவர்களாக இருந்துட்டு வருவாங்க. அவங்களை அறியாமலே அந்த விஷயங்கள் அவங்க செயல்பட்டு வருவாங்க. கோச்சார ரீதியாகவும் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வயதிலேயே நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதே போல அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு அல்லது இவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில பொருளாதார ரீதியாக மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டாகும். சில இடங்கள்லாம் பார்க்கலாம், இந்த பரம்பரை சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு காரணங்களால குழந்தை பேர்களில் மாற்றி வரும். அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களுக்கு உண்டு. அப்படி இல்லைன்னா இவங்களோட குழந்தை பருவத்தில் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அல்லது கற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உருவாயிட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்கள்ல
குடும்ப ரீதியாக மேம்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ முதல் 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சீரான வாழ்க்கை நிலையும் உண்மையான வாழ்க்கை நிலையும் இவங்க வாழ்ந்து வருவாங்க. இவங்களுக்கான ஒரு அடையாளமாகவே அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு ஒரு 20 வருட காலகட்டங்கள், அதாவது 15லிருந்து 35 வயது வரை, இந்த காலகட்டமானது இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பல விஷயங்களையும் அனுபவ ரீதியாக முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா 20 வருட காலம் அப்படிங்கும் பொழுது கோச்சார ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இந்த காலகட்டங்கள் உண்டாயிடும். அசுப கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். குறிப்பாக இந்த 7 லட்சம் அஷ்டமச்சனையெல்லாம் 35 வயதுங்கும்போது கண்டிப்பாக கிராஸ் பண்ணி ஆகும். அதனுடைய தாக்கமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே பார்க்கும்போது இந்த ஒரு 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடிய நிலைகளை தான் செயல்பட்டு வரும். வாழ்க்கையில் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிற இந்த காலகட்டங்களே புரிஞ்சுப்பாங்க. பட் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டும் இருக்கும். பெரும்பாலும் இந்த புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது ஒரு சீரான நிலைகளை செயல்படக்கூடியதான். ஒரு கோலை டிசைட் பண்ணிட்டு அதனுடைய போக்குல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அங்கங்கே சறுக்கி விழுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். இருந்தாலும் தன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு சரியான வழிகளை அந்த கஷ்டமான காலங்களையும் தேர்ந்தெடுத்து அது செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இது இருந்து கொண்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கைக்குண்டான அடிப்படையான சம்பவங்கள் அந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். புதிய வரவுகள் உண்டாகும். நார்மலாக திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுடும். குடும்பத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள், யார் இருப்பாங்க இனி யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் புரிஞ்சிடும். ஸோ இந்த 35 வயதுக்குள்ள அடுத்த வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதை நோக்கிய முயற்சிகளில் இவங்க இருந்துட்டு வருவாங்க. அதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வகையில் கொஞ்சம் கூடுதல் சங்கடங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஏற்படும். இது என்ன மாதிரியான விஷயங்கள்ல அப்படிங்கிறத அவங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும். பட் எப்படி இருந்தாலும் அந்த 35 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அதிக அளவில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் தடுமாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் தன்னுடைய தேவைகளும் இது படிப்படியாக அங்கே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் போகும். சிம்பிளாக சொல்லணும்னா கஷ்டப்பட்டு கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் 35லேருந்து ஒரு 50-55 வரை வரைக்குமே எடுத்துக்கலாம். ஒரு 20 வருடம் வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது வந்து ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் டெவலப்மெண்ட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இதுக்கு உண்டாகும். பொது வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். மற்றவங்களுடைய சப்போர்ட்டை தேடி போகும். மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கவும் செய்யும். நட்பு பிரியர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் உருவாக்குவாங்க. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சர்வீஸ் மைண்டோட எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. அதே போல சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கும். குறிப்பாக இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சமூகத்தில் தனக்குன்னு அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்கள் இதை பார்த்துட்டு வரும். மிகவும் சாமர்த்தியமாக காரியம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல புத்திசாலித்தோடு இது செயல்பட்டு வரும். நிறைய நுணுக்கமான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட இது செயல்பட்டு வரும். தொழில் வேலை உத்தியோகமாக நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பெற்றோர்களுடைய விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் உண்டு. ஸோ சுய ஜாதகமும் நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல அற்புதமான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். பேர் புகழ் அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஒரு நார்மலான லைஃபை வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்க இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. என்ன மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கான வளர்ச்சிக்குண்டான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிடும். ஆனால் அடுத்ததாக ஒரு 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஜென்ரலாக இந்த காலகட்டங்களில் இவங்க பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 50லேருந்து 60 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது. விஷயங்களை சமாளிச்சுடுவாங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் உடல்நல பிரச்சனைகள் அந்த காலகட்டங்களில் ஏற்படும்.
பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க அட்டாச்மெண்ட் காட்ட மாட்டாங்க. பற்றற்ற நிலைகளில் தான் எல்லா விஷயங்களையும் அணுகுவாங்க. சிலர்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள முழுமையாக ஈடுபடுத்திக்குவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துறவரம் போகக்கூடிய நிலைகள் கூட ஏற்படலாம். என்ன எதுனே புரியாது, காரணங்களை கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவுமே மூழ்கி இருந்துடுவாங்க. இல்லைன்னா உடல்நலம் சரியில்லாமல் படுக்க வச்சிடும். சுருக்கமாக சொன்னால் இந்த ஒரு 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது பெருசாக ஆக்டிவாக அவங்களால இருக்க முடியாது ஒரு சராசரியான வாழ்க்கையில். ஒன்று பற்றற்ற நிலைகளுக்கு முழுமையாக தள்ளப்படுவாங்க, இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபட முடியாதபடி சூழ்நிலைகளானது அமையும். இவங்களுடைய மனமானது ஒரு செயலற்ற தன்மைக்கு தள்ளப்படும். இந்த 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது எதுவும் புரியாத ஒரு காலகட்டம் தான். இங்கே நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னாலும் எதையுமே பார்க்க முடியாது. எல்லாமே விதி விட்ட வழி அப்படின்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 20 வருட காலகட்டம், அதாவது 60லேருந்து 80 வயதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு ஒரு நல்ல நிலைகளுக்கு மாற ஆரம்பிக்கும். கடந்த 10 வருட காலகட்டங்களுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த 10 வருட காலகட்டங்களில் சில நுணுக்கமான விஷயங்களை இவங்க புரிஞ்சு வந்திருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த 20 வருட காலகட்டங்களை அவங்க ஆரம்பிப்பாங்க. சிலதான் பார்த்தீங்கன்னா சில புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு புதிய வாழ்வாதாரத்தையே கூட இந்த காலகட்டங்களை உண்டாக்குவாங்க. உடன் இருப்பவங்க அல்லது மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கும் இவங்க ஒரு காரணகர்த்தாவாக இந்த காலகட்டங்களில் மாறுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வயது நிலையின் அடிப்படையில் இது கொஞ்சம் மந்தத்தனத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் பலம் இழந்தவங்களாக இந்த காலகட்டங்களில் இவங்க காணப்படுவாங்க. மருத்துவ ரீதியான உதவிகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையின அதிகப்படியான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டாகுது. சிலரெல்லாம் தள்ளாத வயதும் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலைகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும் உண்டு. 80 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மேலே இது கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிடும். அவங்களை பற்றின சிந்தனைகளுக்குள்ள அதிகமாக மூழ்கி இருப்பாங்க. கடந்து வந்த பாதையை பற்றி அதிகமாக ஆசை போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வயதுக்குண்டான யதார்த்த நிலைகளை இதை பின்பற்றிட்டு வரும். மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரங்களே கிடைக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு. ஸோ தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீரான நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லும். ஸோ இப்படியாக இந்த புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.